ஆண்டவரை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்துல இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் யார் என்று உனக்கு தெரியாது. நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளதான் உன்னை இந்த 40 வருடம் இந்த வனாந்திரத்திலே நடத்தினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எது எது வனாந்திரமாய் அது கண்ணுக்கு முன்னாடி, ஐயோ இங்க ஒண்ணுமே இல்லை, அது ஃபுல்லா என்ன இருக்கா? ஆமென். உருட்சியான ஒரு சிறிய வஸ்து, உறைந்த பனி கட்டி பொடிய தனையால் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஓட்டம். அதை கண்டு இன்னதென்று, இதை என்னன்னு சொன்னாங்க நேத்து? வனாந்தரம். இப்ப என்ன சொல்றாங்க? குருடரை அவர்கள் உனக்கு தெரிஞ்சது கிடையாது, உனக்கு தெரியாதது அதுல இருக்கிறது. எப்பொழுது நீ அவரை சந்திக்கிறாயோ அது உனக்கு வெளிப்படுத்தப்படும். உன் வாழ்க்கை என்ன? என் வாழ்க்கை தெரியாது, எனக்கு என்னன்னு தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரியல. ஆமே, தெரியல. எப்ப முடியும்னு தெரியல, என்னன்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த வனாந்தரம். அந்த 3 கடைசி ஒரு விசை கூட வாசியுங்கள். இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே. இது என்னது? நேத்து என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இப்படிதான். இதான் க்ளோரி. தெரியாது, உனக்கு தெரிஞ்சது இல்ல, உனக்கு தெரியாதது. கர்த்தர் உன்மேல வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரிந்ததல்ல, நீ அறியாததும். உனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த, ஹல்லேலூயா, பூமிக்கு வானம் என் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு நீ எதை பார்த்து இந்த வனாந்திரம், அதே இடத்துல வந்து இது என்னது என்னது தெரியல. நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, எப்படிங்க நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க? நான் இப்படிதான் வச்சேன், பாஸ் ஆனா தெரியல, தெரியாது. இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்ன. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நேத்து இது என்னன்னு அவங்க சொன்னாங்க, வனாந்தரம். அவங்க யார பார்த்தாங்க? மோசையை பார்த்து என்ன பண்ணாங்க? உங்களை பார்த்து முறுமுறுக்கிறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு உங்களை வச்சுதான் பேச போறாங்க. ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் சொல்ல, என்னை பார்த்து முறுமுறுத்தவர்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு பதில் சொல்ல போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது வனாந்தரம். அதனால மோசே எப்படி நிக்கிறார், இன்னும் என்ன சொல்லன்னு தெரியல. ஆனா மோசையை பார்த்து முறுமுறுக்க கர்த்தர் மோசையோட பேசிட்டே இருக்கிறார். வனாந்திரத்துக்குள்ள உங்களை காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன்னா நீங்க சொல்லிதானே அவங்க புருஷன் ஜெபம் பண்ணாரு, நீங்க சொல்லிதானே அவங்க மனைவி ஜெபம் பண்ணாங்க. இதை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிடுவாங்க, ஆனா ஜெபம் பண்ணி நடக்கல, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கல்ல. வெயிட் பண்ணுங்க, அவங்க தெரியாம திகைச்சு நிப்பாங்க, இது என்னது? அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த, இது கர்த்தராலே அவர் வெளிப்படட்டும். முழு இருதயத்தோட ஆண்டவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்க போறோம், ஆண்டவரே நீங்க வெளிப்பட்டுட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் உங்களை தான் பார்க்கணும். கண்களை மூடி. இந்த செய்தி இன்னும் முடியல, கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களை தொடரும். இப்போ முடிஞ்ச அவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, வேணா எழுப்பி நிக்கலாம் ஒரு 5 நிமிஷம்.
இன்னும் உம்மை அறியணும். என் வனாந்திரம் முழுவதும் நிரம்பி இருக்க போகுது. என் வனாந்திரம் முழுவதும் நிரம்பி இருக்க போகிறது. இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். கைகளை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே. உம்முகம் glory அப்பா பாதம் அமரணும் பாதம் அமரணுமே. நான் ஓடி போகிறவனை போல ஓடி போயிடக்கூடாதப்பா. உன் சித்தம் அறியணுமே அப்பா. ஒரு விசை கூட உம்முகம் பார்க்கணுமே. என் இதயம் உம்மை முழுமையாய் தேட வைக்கப்பா. வேற யாரையும் அல்ல, உங்களை உங்களை மட்டும் பாதம். ஹல்லேலூயா. உன் விருப்பம் அறியணுமே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆண்டவர்ட்ட நீங்க இப்ப பேசுங்க. ஆண்டவரே, நான் ஆகாரம் போல ஓடி போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு தேடுனா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்ல, இந்த மாத கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்ல. அவர் கர்த்தர் தம்மை காண்பிக்க சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மை காண்பிக்க சித்தம் வைத்திருக்கிறார். முழு இருதயத்தோடு தேட என வைங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று தாவீது சொன்னது போல என் இருதயம் உம்மை தேடட்டும். அதிகாலையிலே உங்களை தேடணும், ராத்திரி ராக்காலத்தில் உம்மை தேடணும், அந்தி சந்தி மதியான வேளைகளில் உம்மை தேடணும். ஆண்டவரே, என்னை தேட வைங்கப்பா. உம்மை தேடணும், உம்மை தேடணும். ஆண்டவரே, நீங்க வெளிப்பட்டீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, அப்பா நீங்க வெளிப்பட்டீங்கன்னா இந்த பர்வதம் போல நிக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமலே போயிருப்பா. நாம தடையா நிக்கிற ஏசாவை தாண்ட முடியும்பா. இந்த கடினமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியும். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் அதிசயமாய் சந்திக்கப்படும்பா. நான் எத்தனை காலம் தான் இந்த வனாந்திரத்தையே பார்த்து கொண்டிருப்பது? இந்த வனாந்திரம் மூடத்தக்கதான உம்முடைய நன்மை கர்த்தாவே எனக்காக நீர் வெளிப்படுத்த மாட்டீரோ? எத்தனை காலம் தான் இந்த வெறுமையே பார்த்து கொண்டிருப்பது? எத்தனை காலம் தான் இந்த காலி பாத்திரங்களையே பார்த்து கொண்டிருப்பது? கர்த்தாவே, அந்த தீர்க்க தரிசன புத்திரரின் மனைவியின் வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பினவரே, எலிசாவை பார்த்துட்டு போனதுக்கு அந்த பாத்திரங்கள் நிரப்பப்படுமானால் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தின் மொழியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். இது என்னதென்று ஆச்சரியப்படுத்துகிறவரே, வனாந்திரம் என்று முறுமுறுத்தவர்களை இது என்னதென்று ஆச்சரியப்படுத்தினவரே, எங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. ஆமென். தேவனை தேடுகிற இருதயம், ஆண்டவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். இது கண்டடையத்தக்க சமயம். இந்த 10வது மாதத்துல ஆமென், கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆண்டவர் சொல்லு, நான் வெளிப்படலைன்னா உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். 2 கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்து. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. என் மனம் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கணும், உங்களை தான் தேடணும். மார்த்தாளும் மரியாளும் அதான் சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்கும் ஆண்டவரே. அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன ரொம்ப வேதனையான காரியம் நடந்திருக்கு? என்ன ரொம்ப வேதனையான காரியம் நடந்திருக்கு?